வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இனோவேஷனல் டைப் ரூஃபிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு டோட்டலாக ஒரு பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுற மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது என்ன ரூஃபிங் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பழைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஒரு போர்ட்டிகோக்கு அந்த போர்ட்டிகோ பர்பஸ் இருந்தது. இப்போ சைடில் வந்து ஹெட்ரூம் ஒன்று இருந்ததுங்க. ஸோ அந்த ஹெட்ரூம் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வேணும்னு சொல்லி சார் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங்கில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருந்தோம் அவரோட ஃப்ரெண்டுக்கு. அவரும் நம்ம அதை பார்த்துட்டு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அக்டூ நம்ம 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண ரூஃபிங்க சார் சஜஸ்ட் பண்ணதுனால நமக்கு இந்த ரூஃபிங் ஒர்க் கன்வீட் ஆச்சு. ஸோ நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க் எடுக்கக்குள்ள அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஐடியாஸ் இல்லை, சார் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் இல்லை. ஸோ நம்ம போயிட்டு நேரில் வந்து ஹெட்ரூமுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், ஸோ சைடில் ஜாலி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஒர்க்கும் நீட்டாக முடிச்சுட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்ரெசிவாக வந்திருக்குங்க. நம்ம இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஒரு போர்ட்டிகோ பர்பஸ்க்காக நியரஸ்ட்டில் ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ரூம் வித் போர்ட்டிகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் சீட்டில் சைடு ஃபுல்லாக கிளாஸ் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3-way டேப்பரில் கேரளா டைப் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் சீட் என்ன சார் பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை தண்ணி உள்ள வராதுங்க. பட் வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு அப்படியே நம்ம வியூ பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அவரோட தோட்டம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஸோ அவருக்கு எப்போவுமே ஒரு விசிபிலிட்டி இருக்கணும், அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஹெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ண முடியும்னா ஹெட்ரூம் பர்பஸ் நிறைய பேர் ஓப்பன் ஹெட்ரூம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி நம்ம வந்து மோஸ்ட்லி ரூஃபிங் கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து சைடில் இருக்கிற கிளாஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரேக்கபிள் ஷீட்டுங்க. ஸோ வந்து பிரேக் ஆகாது. ஸோ இது அக்ரிலிக் மெட்டீரியல்ங்கிறதுனால உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் கேரண்டியே இருக்குது. ஸோ கலர் ஃபேட் ஆகிறதோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிறதோ அது மாதிரி எதுவும் நடக்காதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம ஒரு ஜாலி ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குங்க. அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போர்ட்டிகோக்காக எல் ஷேப்பில் ஜாலி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாலி ஒர்க் பண்ணுற நிறைய பேர்த்தோட ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஜாலி ஒர்க் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் அதில் வந்து இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த மழை தண்ணி அடிச்சுட்டு இருக்கும். ஸோ உள்ளே வருங்க. ஸோ லீக்கேஜ் இஷ்யூஸ் இருக்கும், அதே ஸ்டீல் ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு அரெஸ்ட் பண்ணுற மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல அவுட்டரில் வந்து கிளாஸ் சீட் யூஸ் பண்ணிவிட்டு இன்னரில் வந்து ஜாலி போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி இருக்கும், அந்த சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி ஒரு எல் ஷேப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அவுட்டரில் வந்து பாலிகிரானேட்டும் இன்னரில் ஜாலி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து சர்க்குலேஷன் இருக்காது அப்படிங்கிறனால கார்னரில் மட்டும் பார்த்திங்கன்னா வாட்டர் உள்ளே வராது, பட் ஏர் உள்ளே வர மாதிரி ஒரு சர்க்குலேட்டட் ஜாலியாக ஒன்று வச்சு கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் அதே டைம் வந்து ப்ராக்டிக்கலான திங்கிங்கில் நம்ம சன் ரூஃபிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து ஹெட்ரூமுக்காக ஒரு கேரளா டைப் ரூஃபிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து முன்னாடி சாரல் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் சீட் வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன் சைடு ஒன்று பண்ணியிருந்தோம். அதே போல் ஒரு இந்த கார்னரில் நம்ம தென்மேற்கு வாயுமலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணதுனால அந்த தென்மேற்கு மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பிரமிட் பண்ணியிருந்தோம். ஸோ வீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆல்ரவுண்ட் பார்க்கக்குள்ள ஒரு சின்ன நம்ம ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்குள்ள என்னன்னா வீட்டோட பழைய வீடாக இருந்தாலும் அதனோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா மாடலுக்கு அப்கிரேட் ஆயிருக்குங்க. ஸோ சாரும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் யூனிக்னஸோட பிளானோட பண்ணித்தரோம். ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு அமைக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.